வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது கள அரசியலில் காலடி எடுத்து வைத்த விஜய். அரிட்டாப்பட்டி நிலைப்பாட்டை பரந்தூரில் எடுக்காதது ஏன்? திமுக அரசுக்கு தவேகா தலைவர் விஜய் கேள்வி. விஜய் பரந்தூர் பயணம் திருப்புமுனை ஏற்படுத்துமா என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். பரந்தூர் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் உட்பட பல்வேறு கிராம மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய மக்கள் மத்தியில் இன்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் இன்று பேசினார். அதில் பல்வேறு விஷயங்களை அவர் பகிர்ந்து கொண்டார். அதில் குறிப்பாக ஆளும் கட்சியான திமுகவை அவர் கடுமையாக விமர்சனம் செய்து பேசியிருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது திமுக ஒரு நிலைப்பாடும், ஆளும் கட்சியாக இருக்கும் பொழுது திமுக ஒரு நிலைப்பாடும் எடுக்கிறது. குறிப்பாக ஒரு உதாரணமாக சொல்லும் பொழுது 8 வழிச்சாலையாக இருக்கட்டும், அதே போன்று இந்த காட்டுப்பள்ளி துறைமுகமாக இருக்கட்டும், இதே போன்று பல்வேறு திட்டங்களை எதிர்த்த திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு, அதாவது ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு விவசாயிகளுக்கு ஆதரவு, ஆட்சிக்கு வந்த பிறகு விவசாயிகளுக்கு எதிர்ப்பா என்ற கேள்வியை அவர் முன்வைத்தார். இதே போன்று பல்வேறு விஷயங்களை அவர் முன்னிறுத்தி பேசினார். பரந்தூர் மக்களுக்கு கண்டிப்பாக நியாயம் கிடைக்க வேண்டும், அந்த விவசாயிகளுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அவர் கூறி வந்திருந்தார். இது குறித்து பல்வேறு தலைவர்களும் தங்களது கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். அண்ணாமலை அவர்கள் கூறும் பொழுது விஜய் அவர்கள் அரசியல் போக்கை தற்பொழுது மாற்றி இருக்கிறார் என்று அவர் கூறியிருந்தார். அதாவது 2 கட்சிகள், திமுகவும் சரி அதிமுகவும் சரி, ஆட்சியில் இருக்கும்போது பரந்தூரை பரிந்துரைத்ததன் காரணமாகவே பிஜேபி இதை தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழல் வந்தது. எனவே பிஜேபி இதனை பரந்தூரை தேர்ந்தெடுக்கவில்லை, தமிழகத்தை ஆண்ட கட்சிகள் தான் இதை பரிந்துரைத்தது என்று அண்ணாமலை அவர்கள் கூறியிருக்கிறார். அதே போன்று விஜய் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது என்று செல்வ பெருந்தகை, தமிழக காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களும் கூறியிருக்கிறார். இவ்வாறாக கள அரசியலில் காலடி எடுத்து வைத்த விஜய் அவர்களுடைய இந்த பேச்சானது, இந்த பயணமானது ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துமா என்றுதான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் மூத்த வழக்கறிஞர் முனைவர் GS மோகன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். அரங்கில் நம்மோடு இணையும் பிஜேபியின் திரு வெங்கடேஷ் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் ஜி. என்னுடைய கேள்வியை முனைவர் GS மோகன் உங்கள்கிட்ட துவங்குறேன். இன்று விஜய் அவர்கள் திமுகவின் மீது பல்வேறு கேள்விகளை வைத்திருக்கிறார். அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல, ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு விவசாயிகளுக்கு ஆதரவான நிலைப்பாடு, ஆட்சிக்கு வந்த பின் விவசாயிகளுக்கான எதிர்ப்பான நிலைப்பாடு, அதே போன்று அரிட்டாப்பட்டி டங்ஷன் சுரங்கத்தை எதிர்க்கிறீர்கள். அதே மாதிரி 8 வழிச்சாலை, காட்டுப்பள்ளி துறைமுகம் எதிர்க்கிறீர்கள். ஆனால் பரந்தூர் மக்கள் மட்டும் ஏன் ஆதரவு தெரிவிக்க மறுக்கிறீர்கள் என்ற பல்வேறு கேள்விகளை வைத்திருக்கிறார். உங்களுடைய பார்வை இதுக்கு அடிப்படை என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இண்டஸ்ட்ரியல்ல நம்ம 3வது இடத்துல இருக்கோம். முதல் இடத்துல மகாராஷ்டிரா இருக்கு, 2வது இடத்துல குஜராத் இருக்கு, 3வது இடத்துல தமிழ்நாடு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இங்க சோசியல் அண்ட் கவர்னன்ஸ் கேட்டகரி, இது நம்மளுடைய இது. அப்புறம் மேஜர் மினரல்ஸ், அப்புறம் லைம்ஸ்டோனு, அப்புறம் ஜிப்சம், லிக்னைட்டு, மேக்னைட்டு, அயல், இதெல்லாம் ஜிடிபி இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. 3வது இடத்துல இந்தியா. அப்போ இண்டஸ்ட்ரியல் இருக்கின்ற பொழுது நமக்கு விமானம் மிக மிக தேவை. பயணிக்கின்றவர்கள், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பீப்புள் எல்லாம் மற்ற இடத்துல இருந்து தான் வராங்க. ஈவன் வெளிநாட்டிலிருந்து கூட வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம இது பார்த்தீங்கன்னா மீனம்பாக்கத்தில் அவங்க பயணிக்கின்ற பொழுது, இப்போ மீனம்பாக்கத்துக்கு போனீங்கன்னா அவங்க ஆஸ்திரேலியா அல்லது அமெரிக்கா போகணும்னா அவங்க பெங்களூர் வழியாகவும் அல்லது மும்பை வழியாக தான் போக வேண்டிய வாய்ப்பு பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். இதனால் சில நேரங்களில் டைமிங் சேவிங் இல்லாமல் இருக்கு. அதனால இண்டஸ்ட்ரியல் க்ரோத் அவங்க அந்த பக்கம் போயிடுறாங்க, மகாராஷ்டிரா பக்கம் போயிடுறாங்க, குஜராத்துக்கு போயிடுறாங்க, ஈவன் கர்நாடகா கூட போக தயாரா இருக்காங்க. அப்ப நம்ம அவங்களை இழுக்கணும், அவங்கள நம்ம அவங்களுக்கு நம்ம நாட்டுக்கு வரணும்னா இந்த விமானம் விரிவாக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் விரிவாக்கம் செய்வதற்காக 4 இடத்துல தேர்ந்தெடுத்தாங்க. 1 திருப்போரூர், 2 படலம், 3வது பன்னூர், 4வது தான் பரந்தூர். இப்போ திருப்பூர்லயும் படலம் பாத்தீங்கன்னா பிளைன் ரோடு இருக்கு, அதனால அதுக்கான வாய்ப்புகள் இல்லை என்று அதை விட்டு விட்டார்கள். 2வது பாத்தீங்கன்னா பன்னூர்ல பாத்தீங்கன்னா விவசாய நிலம் அதிகமா மோர் தென் 50%, 60% இழக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு, அதனால அதை விட்டுட்டாங்க. அடுத்த சாய்ஸ் பரந்தூர்ல பாத்தீங்கன்னா 20-25% தான் விவசாய நிலங்கள் பாதிக்கிறது. அப்ப அந்த விவசாய நிலத்துக்கு பாதிக்கின்ற விவசாயிகளுக்கு அவர்கள் ஈடு செய்கின்ற அளவுக்கு
அவருக்கான நஷ்டஈடும் இந்த அரசு கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார். ஆனாலும் கூட பரந்தூர்ல இருக்கின்ற அங்கு கிட்டத்தட்ட 909 நாட்களாக தொடர் போராட்டம் அந்த கிராம மக்கள் ஈடுபட்டு வருகின்றார். எங்க நீங்க அமைக்கக்கூடாது என்று அவர்களுடைய கண்டன பொதுக்கூட்டங்களும் கண்டன தீர்மானங்களும் நிறைவேற்றிருக்கின்றனர். வளர்ச்சிக்காக மக்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதே விஜய் வலியுறுத்தி இருக்காரு. அதுல மாற்று கருத்தே இல்ல. சரி, அப்படி மாற்று அங்க வந்து பாதிக்கக்கூடாது என்பதிலே எங்களுக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் கூட வேறு வழி இல்லாமல் இது அந்த பிளேஸ்ல தான் விமானம் இறங்குவதற்கு ஏற்றதாக இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது வந்து விவசாயிகள் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு இழப்பீடு லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் பிரகாரம் அவங்களுக்கு டபுள் டைம் கொடுக்கலாம். அது இப்போ லேட்டஸ்டா லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. சரி, அந்த அடிப்படையில கொடுப்பதற்கு இந்த அரசும் தயாராக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இப்ப பாருங்க, இப்ப அந்த இடத்துல வந்து ஒரு நிலம் மார்க்கெட் வேல்யூ ஒரு ரூபாய் என்று சொன்னால் அவங்களுக்கு 2 ரூபாய் தருவாக தயாராக இருக்கின்றார். அப்ப அந்த 2 ரூபாய் பெற்று வேற இடத்துல அவங்க வந்து லான்ச் பண்ணலாம். அவங்க விவசாய நிலத்தை வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அவங்க வந்து பரந்தூரை தேர்ந்தெடுத்தார்கள். அப்படி தேர்ந்தெடுக்கின்ற பொழுது இந்த மக்கள் போராடுகின்ற பொழுது அந்த கூட்டத்திலே விஜய் கலந்து கொள்கின்றார். விஜய் கலந்து கொண்டு அங்க உரையாற்றுகின்றார். அவர்களுக்கு சாதகமாக பேசுகிறார். நான் திருப்பி கேட்கின்றேன், பரந்தூர் உங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னால் வாட் இஸ் த ஆல்டர்னேட் பிளேஸ்? அது சொல்லணுமா இல்லையா? கண்டிப்பா சொல்லல, அது சொல்லணும். ஆனா அப்படி இருக்குதா என்ற அந்த பகுதியிலே அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இந்த இடம் தான் கிட்டத்தட்ட 20-25 விழுக்காடு தான் பாதிப்பு. 25 விழுக்காடு அவர்கள் வந்து கவர்மெண்ட் லேண்ட் தான் ஆக்குபை பண்ண போறாங்க. இதெல்லாம் வச்சு வந்து சூஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து மத்திய அரசும் அதை வந்து ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. ஆனால் இன்னும் கூட நிலுவையில் தான் இருக்கிறது. போராட்டம் பண்றதுனால அதை நிலுவையில வைத்திருக்காங்க. இதை கவனம் செலுத்தணும். அப்ப இருக்கின்ற தருவாயில இதை போன்று ஒரு நீங்க வந்து அரசியல் செய்கின்றார்கள். அரசியல் புதிதாக வந்தவர் விஜய் அங்கே போய் அப்படி மக்களுடைய கருத்தை வெளிப்படுத்துகின்றார். நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அவர் சொல்லலாமே, இந்த இடத்துல வேற இடம் நான் சொல்றேன் அந்த இடத்துக்கு போக சொன்னா கூட கவர்மெண்ட் வந்து ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றார்கள். அதை குறிப்பிடவில்லை. இந்த இடம் வேண்டாம்னு சொன்னா இந்த 4 பிளேஸ்ல நாங்க கடைசியா சூஸ் பண்ணதே பரந்தூர் தான். சரி, ஓகே சார். அப்ப அந்த அடிப்படையில் தான் சூஸ் பண்ண போறோம். கண்டிப்பா சார், நம்ம அடுத்த சுற்றுல நம்ம பேசுவோம் சார். நமது அரங்கிற்கு வந்திருக்கும் விருந்தினர்களை வரவேற்போம். முதலாக தமிழ்நாடு இளைஞர் கட்சி துணைத் தலைவர் திரு காமேஷ் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். தமிழக வெற்றி கழகத்தின் திரு ஜலீல் அவர்களை வரவேற்போம். வணக்கம், வாழ்த்துக்கள். ஜலீல் சார், அடுத்து நான் உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன். இந்த மாதிரி விஜய் அவர்கள் இன்றைக்கி வந்து களத்தில் இறங்கியிருக்காரு. முதல் ஒரு பயணமாக இந்த விஷயத்தில் அவர் கையில் எடுத்திருக்காரு, இந்த பரந்தூர் விமான நிலையம் விஷயத்தை. இது மக்கள் மத்தியில் எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும்? இதற்கு பல கட்சிகளும் வந்து, அதாவது விஜய் அவர்கள் ஒரு ஆல்டர்னேட் சொல்லாமல் சும்மா ஒரு போராட்டம் அப்படின்ற பேரில் வந்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம்ன்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. உங்களுடைய பார்வை? அதாவது பாதிக்கப்பட்டு மக்கள் வந்து கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக போராட்ட காலத்தில் இருக்கிறாங்க. பாதிக்கப்பட்டவனுடைய வீட்டுக்கு போயிட்டு பாதிக்கப்பட்டவர் பக்கம்தான் நிக்கணுமே தவிர்த்து, நான் உங்களுக்கு இங்க இடம் வாங்கி தரேன்னு இப்போ ஒரு அண்ணன் இளையவலையா வந்து பேசினார் இல்லையா, அவர் சொல்ற மாதிரி, மோகன் சார் சொல்ற மாதிரி கவர்மெண்டோட ரெப்ரசன்டேட்டிவ் இல்லை அவர். நாங்கள் இங்கே பண்ணுறோங்க, நாங்கள் பண்ணித்தரோம், இந்த இடத்துக்கு பதிலாக 1 ரூபாய்க்கு பதிலாக 2 ரூபாய் கொடுக்குறோன்றதெல்லாம் காசே வேண்டாம். எங்களுடைய வாழ்வாதாரத்தை, எங்களுடைய தலைமுறையை, எங்களுடைய வரலாறை அழிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் 1 ரூபாய் தரத்துக்கு பதிலாக 2 ரூபாய் தரோன்னு சொன்னால் நாளைக்கு ஏதாவது ஒரு ரோடு போடுறோன்னு இவர் வீட்டை எடுக்கிறோன்னா விடுவாரா? சண்டை தான் போடுவார். அதே மாதிரி ஒருத்தர் 2 பேருடைய தனிப்பட்ட நபரனுடைய பிரச்சனை இல்லை. ஒரு ஊர், ஒரு கிராமம்னா அவனுடைய வரலாறு இருக்குங்க, அதை நீங்கள் பார்க்கணும். அப்போ அதையெல்லாம் தாண்டி நீங்க கொடுக்குற 1 ரூபாயை 2 ரூபாயை வாங்கிக்கிட்டு, நான் என்ன சொல்றேன், 32,000 கோடியை கொண்டு வந்து கொட்டுறீங்கல்ல, இந்த 32,000 கோடியை நீங்க வச்சு இன்னொரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குங்க. இந்த இடத்துல விவசாயங்கள் இருக்கு, நீர்நிலைகள் இருக்கு, நீர் ஆதாரங்கள் இருக்கு, இதுல விவசாயம் இங்க இருந்து இங்க அதை விட இங்க செழிப்பா நடக்கும் அப்படின்ற ஒரு ஆதாரத்தை கொடுங்க. அதுக்கப்புறம் மக்களை போக சொல்லுங்க. எந்த அடிப்படையுமே இல்லாம அவன் காசை வாங்கி வச்சு என்ன பண்ணுவான்? சரி, இப்போ விஜய் அவர்கள் வந்து இன்னொரு குற்றச்சாட்டு சொல்றாரு. இப்போ பரந்தூர் அவங்க தேர்ந்தெடுத்ததுக்கு அவங்க சொல்றாங்க 4-5 இடம் செலக்ட் பண்ணி விவசாய நிலம் இங்கே கம்மியாக இருக்கிறதுனால தான் செலக்ட் பண்ணிருக்கான்னு சொல்லி மோகன் நீர்நிலைகள் அதிகமாக இருக்கா இல்லையா? சரி, இப்போ விஜய் அவர்கள் சொல்றாங்க இதுல இன்னொரு ஆதாயம் ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்ற ஒரு ஹிடன் ஒரு ஏதோ அரசாங்கம் இதை மட்டும் பிடிச்சிக்கிட்டு
போராட வேண்டிய அவசியம் என்ன? அதாவது மதுரையில் டன்சனுக்கு எதிராக தொடர்ச்சியாக மக்கள் போராட்ட காலத்தில் ஈடுபட்டதுக்கு அப்புறம் இப்போ நாங்கள் ஒரு தீர்மானம் கொண்டு வந்துட்டோம், இது இங்கே நடக்காது, இதுக்கு நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ஆய்வுக்கு அனுமதி கொடுத்தீங்க? அதுக்கு பதில் சொல்றதுக்கு இங்க யாரு முதல்வரோ துணை முதல்வரோ சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரோ தயாரா இல்ல. இவங்க ஆய்வு பண்ண சொல்லி அது ஏலமெல்லாம் விட்டதுக்கு பிறகு மக்கள் கொதிச்சு எழுந்து போராட்டம் நடத்தினதுக்கு அப்புறம் நாங்க ஒப்புதல் நீங்க கொடுத்தது கொண்டு போய் அவன் குப்பை தொட்டியில போட்டுட்டான். உங்களை அவன் கேட்கவே இல்லை. நீங்க கொடுத்தீங்க, ஆய்வு பண்ண, ஏலம் விட்டுட்டான், முடிச்சுட்டு அவன் அடுத்தது பண்றதுக்கு எல்லாம் தயாராகிக்கிட்டு இருக்கான். நாங்க தீர்மானம் போட்டுட்டோம். இதுக்கு தீர்மானம் போடுங்க. நீங்க சொல்றீங்களா, ஐயா சொன்னார் இல்லையா, இது ப்ராசஸ்ல தான் இருக்குது, இன்னும் முடிவாகல. கவர்மெண்ட் வெளிப்படையா சொல்லட்டும், இது ப்ராசஸ்ல தான் இருக்குது, வெளிப்படையான இது கன்ஃபார்ம் ஆகாத விஷயம், மக்கள் தொடர்ச்சியா போராட வேண்டிய அவசியம் இல்ல, விவசாயிகளுடைய நண்பன் நானு, தேர்தலுக்கு முன்னாடி நான் கிராம சபை கூட்டம் நடத்தினேன், டிராக்டர் ஓட்டினேன், விவசாய மக்களை சந்திச்சேன், விவசாயிகளுடைய மக்கள்னால தான் நான் இந்த முதலமைச்சரா உட்கார்ந்துருக்கேன், என்னால வர முடியல, என்னுடைய மகனை நான் அனுப்பியிருக்கேன், அங்க அரிட்டாப்பட்டியில எடுத்த நிலைப்பாடு அரசாங்கம் இதுக்கும் எடுக்குது, மக்கள் நீங்க கவலைப்பட வேண்டாம், விவசாய நிலங்களையோ நீர்நிலைகளையோ விவசாய தோழனையோ அழிச்சு இந்த திட்டத்தை கொண்டு வரணும்னு அரசாங்கத்துக்கு எந்த எண்ணமும் கிடையாது. இவங்களுக்கு என்ன ஆதாயம் இருக்கு? இப்போ 1 மடங்குக்கு பதிலா 2 மடங்கு தரேனும் போது இது சுத்தி இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் தான். அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நிலங்கள் மிகப்பெரிய கார்பரேட் கம்பெனிகள்லாம் கையகப்படுத்திட்டாங்க. இங்க என்ன திட்டம் வந்தாலும் இந்த திட்டம் தான் வரப்போகுதுன்னு சொன்னா முதல்ல கார்பரேட் அதை கையகப்படுத்துவாங்கன்றது எழுதப்படாத சட்டம். தமிழ்நாட்டுடைய வணிகங்கள் தானே அதிகமாகும். விக்கிறது யாருங்க? சம்பந்தப்பட்டதுல இருக்கக்கூடிய படம் எடுத்தா அந்த படத்தை நம்ம எப்படி வாங்கணும் விற்கணும்னு அந்த படத்தை வாங்கி விற்கிற கம்பெனி. அந்த ஆதாயம்ன்றது அவங்களோட ரியல் எஸ்டேட், அவர்கள் சார்ந்த ரியல் எஸ்டேட், அந்த ஆளும் கட்சி சார்ந்த ரியல் எஸ்டேட் நல்லா நடக்கும்ன்றது அந்த ஆதாயம். ஆளுங்கட்சிக்காக நடக்கக்கூடியது மக்களை கொன்னு குமிச்சிட்டு அவங்களுடைய ரத்தத்துல தான் பிளைட் இறங்கணும்னா அப்படிப்பட்ட பிளைட் இறங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்காக மக்கள் எழுச்சியா இன்னும் பயங்கரமான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கணும்னா 2017 ஜல்லிக்கட்டில் எப்படி ஒரு போராட்டம் நடந்ததோ அதை விட மிக பிரம்மாண்டமா தமிழகம் முழுக்க இன்னைக்கு தலைவர் தளபதி அவர்கள் களத்துல இறங்கி இருக்கிறாரு. நான் இங்க இருந்து என்னுடைய நேரடி அரசியல் களத்தை நான் தொடங்குறேன்னு சொல்றாரு. அவர் சொல்லும் போது அடுத்த வார்த்தைக்கு சட்டத்துக்கு உட்பட்டு நான் உங்களுக்கு தோளோடு தோள் நின்று போராட்ட களத்துல தயாரா இருப்பேன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட போராட்டங்களை தமிழகம் முழுக்க நடத்துறதுக்கு இன்னைக்கு மக்கள் தயாரா இருக்காங்க. சரி சார், தொடர்ந்து பேசுவோம். திரு வெங்கடேஷ் சார், அதாவது அண்ணாமலை அவர்கள் சொல்லும் பொழுது விஜய் அவர்கள் ஒரு அரசியல் போக்கை இப்போ மாற்றி இருக்கிறாருன்னு சொல்றாங்க. அதே மாதிரி 2 கட்சிகள் மேலேயும் தமிழ்நாட்டு ஆண்ட 2 கட்சிகள் திமுக அதிமுக ரெண்டுமே பரிந்துரைத்தது தான் இந்த பரந்து மத்திய அரசு அதை நாங்கள் ஒன்றும் செலக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லி அவருடைய ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு. ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சனை உங்களுடைய பார்வை என்ன சார்? இல்லை, இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் இங்கே ஆட்சி செய்கிறப்ப மீனம்பாக்கம் விரிவாக்கம் வேணும்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அப்போ ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏரோட்ரம், அதாவது ஃப்ளைட் இறங்குற அந்த மாதிரி வழித்தடங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஏக்கரில் எந்த ஏரோட்ராம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்னை மட்டும்தான். இப்போ நீங்கள் ரொம்ப பெருசுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் 5000 ஏக்கரில் இருக்குது, டெல்லியில் 4100 ஏக்கரில் இருக்குது, பெங்களூரில் 4000 ஏக்கர் இருக்குது. பெங்களூர்லாம் ரொம்ப அவுட்டரில் இருக்குது. நீங்கள் தெரியுமான்னு தெரில, சிட்டி விட்டு ரொம்ப அவுட்டரில் இருக்கும். அப்ப கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாடு எல்லாத்தையும் 1100 ஏக்கர்ல இருக்கு. இப்ப இன்டர்நேஷனல் பிளைட்ஸ் வர்றதுக்கான மற்ற ப்ராசஸ்லாம் பண்ணுறதுக்கு நம்ம அடுத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நோக்கி நகரணும். இன்றைக்கி ஃப்ளையர்ஸ் அதிகமாகிட்டாங்க. முன்ன மாதிரிலாம் ஒரு மேல்தட்டு மக்கள் தான் ஃப்ளையர்ஸாக இருந்தாங்க, இப்போ அப்படி கிடையாது. இப்போ கிட்டத்தட்ட நடுத்தர மக்கள் மோஸ்ட் ப்ராப்ளி ட்ரெயின் டிக்கெட்டோ மற்ற காரோட டீசல் செலவெல்லாம் கம்பேர் பண்ணுறோம், ஃப்ளைட் ஈஸியாக இருக்குன்னு சொல்லி ஃப்ளையர்ஸ் அதிகமாக இருக்கும். இதை இல்லை உடான் திட்டம் தனி, அது எங்கெங்கே ஏர்போர்ட்லையோ அது மத்திய அரசு பண்ணுறாங்க. வேலூரில் கொண்டு வர போகிறாங்க, ராமநாதபுரம் பேசிகிட்டு இருக்காங்க, தஞ்சாவூரில் கொண்டு வராங்க. எங்கெங்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் ஒரு ஏரோட்ராம்ஸ் கொண்டு வரணுன்றது உடான் திட்டத்தோட ஒரு திட்டம், அது தனி. நீங்க கம்பாரிசன் பாத்தீங்கன்னா ஒரு மக்கள் தொகைக்கு ஏற்ப ஃப்ளையர்ஸ் அதிக ஏற்ற மாதிரி நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அதிகப்படுத்தணும்னு சொல்லி தான் தமிழ்நாடு அரசு கோரிக்கை வைக்குது. அது கோரிக்கை மத்திய அரசு ஏற்குது. மத்திய அரசு நிலங்களில் தலையிடாது. இன்னைக்கு கூட நம்ம தோப்பூர்ல நம்ம கொண்டு வரோம்னா, எய்ம்ஸ் கொண்டு வரோம்னா ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு, நீங்க ஆய்வு பண்ணுங்க. இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஏத்ததா இருக்கா, இது ஃபிளைட் இறங்கலாமா, காத்து வசதி ஆகட்டும், மற்ற ஃபியூச்சர்ல எப்படி பண்ணலான்றதுக்கெல்லாம் இந்த கண்டிஷனுக்குலாம் வரப்போ மத்திய அரசு அனுமதி தரும்.
அப்படியே தான் அன்னைக்கு இருந்த ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்து பரந்தூர் விமான நிலையத்தில் இந்த இடத்தை கையகப்படுத்துறோம். கண்டிப்பாக தேவைதான் அப்படின்றது தேவைன்றது ஃபர்ஸ்ட் முடிச்சிடுறோம். ஃபர்ஸ்ட் இது தேவை எல்லா மாநிலம். அதனால தான் முதல்ல நான் பதிவு என்ன சொன்னேன்னா, ஒரு மாநிலத்திலும் அந்தந்த மீனம்பாக்கம் மாதிரி இந்த ஏர்போர்ட் இருக்கு, இது வந்து எவ்வளவு பெருசா இருக்கு, பரப்பளவுல எவ்வளவு பெருசா இருக்கு. இன்னைக்கு டெல்லி போனா 2 ஏர்போர்ட் இருக்கு, மும்பை போனா 2 ஏர்போர்ட் இருக்கு, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டில எல்லாமே 2 ஏர்போர்ட்ஸ் இருக்கு. நம்ம ஒரே ஒரு ஏர்போர்ட் தான் வச்சிருக்கோம், அதுவும் சின்னதா வச்சிருக்கோம். நம்மளால கையாளுற திறன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, ஃபிளையர்ஸ் அதிகமாயிட்டாங்க. ஸோ தொலைநோக்கு திட்டம் இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து 2 வருடங்களா அவங்க போராடுறாங்க, போராட்டத்துக்கு மதிப்பு கொடுக்குறோம். மோகன் சார் சொன்னதுல ஒரு நான் ஏத்துப்பேன். என்னன்னா 4 இடங்களை பரிந்துரைக்கிறாங்க, 4 இடங்கள்ல கம்மியான விவசாய நிலங்கள் 25% தான் கம்மி. இப்ப நீங்க திருப்பூர் எடுத்தீங்கன்னா பெரிய லெவல்ல ட்ராக் போகுது, ரயில்வே ட்ராக் போனாலும் அங்க எடுக்க முடியாது. வேற ஒரு இதுல போனீங்கன்னாலும் விவசாய நிலங்கள் 50% இருக்கப்ப இன்னும் போராட்டங்கள் அதிகமாகும். அப்ப எதனா ஒரு இடத்த அவங்க செலக்ட் பண்ணி தான் ஆகணும், அதுல மாற்றே கிடையாது. எதனா ஒரு இடத்த செலக்ட் பண்ணி தான் ஆகணும். அதுல செலக்ட் பண்ண ஒரு இடம் தான் பரந்தூர் விமான நிலையம், அதுல மாற்று இல்லை. சரிங்களா? இதுல வந்து இது நாள் வரையும் வந்து எந்த ஒரு, நான் எதுக்கு இவ்வளவு வரலாறு சொல்றேன்னா, 2 வருடமாக போராட்டம். தொடர்ந்து பேசுங்க சார். கிட்டத்தட்ட வந்து 2 வருடங்களால 2.5 வருடங்களா நடக்கிற போராட்டத்தில் 35 தலைவர்கள் அங்கே வந்து போராட்டத்துக்கு ஆதரவு. தமிழர் கட்சியில் இருந்தாகட்டும், மற்ற கட்சிகள் சொல்ற பாட்டாளி கட்சியில் ஆகட்டும், தினகரன் ஆகட்டும், இன்னும் எல்லாம் கொடுத்துருக்காங்க. 36வது தலைவர் தான் 2.5 வருஷமா தூக்கத்துல இருந்து திடீர்னு முடிச்சிட்டு வர்றார். ஆஹா, பரந்தூர் விமான நிலையம் வரப்போகுது, வாங்க போராடலாம், வாங்க போராடலாம். நான் கேட்குறேன் என்னன்னா, உங்களுக்கு வந்து தடை பண்றாங்க, குறிப்பிட்ட இடத்துக்கு தான் நீங்க வரணும், இதுக்கு மேல வரக்கூடாது, இவ்வளவு பேர் தான் நீங்க அழைச்சிட்டு வரணும், இங்கதான் திடலுக்கு வரக்கூடாது, இந்த கல்யாண மண்டபத்துக்கு தான் பிரச்சாரம் பண்றோம் திமுக பண்ணுது. அப்ப திமுக சொல்றதெல்லாம் நீங்க கேட்பீங்களா? எங்களுக்கு கூட எதுக்குமே அனுமதி தரல, வங்கதேசத்துல இந்துக்கள் கொல்லப்படுறாங்க, எங்களுக்கு வந்து அனுமதி கொடுங்க, நாங்க ராஜரத்ன ஸ்டேடியத்துல வந்து நாங்க வந்து போராட்ட களத்தை முன்னெடுக்கிறோம் சொல்றோம், அனுமதி தரல. தடையை மீறி பண்றோம், தடையை மீறி பண்றோம். இந்த தடையை மீறினா பண்ண முடியும். எந்த போராட்டத்துக்கு அனுமதி தரதில்ல. எல்லாத்துக்கும் அனுமதி மறுக்கிறப்ப நீங்கள் எதற்கு திமுக அனுமதி மறுத்தா திமுக சொல்றதை நீங்க ஏன் கேட்கறீங்கன்னு நான் கேட்கிறேன். தடையை மீறு. நீங்க போராட்ட காலத்துல வந்திருக்கீங்க, ஷோ கட்டா வந்தீங்க, கை காட்டிட்டு படத்தை காட்டிட்டு படம் ஓட்டிட்டு படம் முடிஞ்சிச்சு நாளா ரிலீஸ் ஆகும் சொல்ல வந்தீங்க. மக்களோட மக்களா கலக்கணும், நீங்க மக்களுக்கிட்டே வரல. கருத்து தான் வெளியே நீங்க பிரஸ் சந்திக்காத. நீங்க கருத்து பிரஸ் நீங்க முதல்ல சந்திக்கணும், உங்க நிலைப்பாட்டை முதல்ல சொல்லணுங்க. நீங்க வந்து ஒரு படத்தை காட்டுவதற்காக ஒரு படம் ஓட்டுற மாதிரி தான் அங்க இருந்துச்சு தவிர உணர்வு பூர்வமான அந்த போராட்டம் கிடையாது. அது வந்து ஒரு படம், அது ஒரு படம். அந்த படம் இன்றைக்கு பரந்தூர் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனா டங்ஸ்டன் படம் ரிலீஸ் ஆகல, பெரியார் படம் ரிலீஸ் ஆகல. ஏன்னா பயம், அடுத்த படத்தை ஸ்டாப் பண்ணிடுவாங்க, பயம். பெரியார் படம் ரிலீஸ் ஆகல. 36வது தலைவரா இருந்தாங்க. பெரியாருக்கு கொடுத்தீங்களா? பெரியார் தான் எங்க கொள்கை தலைவர், பெரியார் தான் எங்க கொள்கை தலைவர். இந்தியாவை விக்கும்போது யோசிச்சிருக்கணும், நமக்கு பெரிய ஸ்ட்ரக்சர். பெரியார் தான் எங்க கொள்கை தலைவர், நீங்க தான சொன்னீங்க. பெரியார் தான் எங்க கொள்கை தலைவர், நீங்க தானே சொன்னீங்க. நாங்க வந்து பெரியார் தலைவருக்கே போய் மாலை போடுவோம் போட்டீங்களா? டாரா கிழிக்கிறார் நாம் தமிழருக்கு சீமானவர்கள். என்ன கட்டணம் குடிச்சீங்க நீங்க? உங்களோட அறிக்கை டாரா கிழிக்கிறாங்க. போராட்டத்துக்கு என்ன பண்ணாங்க? போராட்டத்துக்கு என்ன பண்ணாங்க? மத்திய இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையமுடைய தடையான படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. சரி, ஓகே சார். திரு காமேஷ், உங்களுடைய முதல் சுற்று கருத்து. அதாவது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வரும்பொழுது பாதிப்புகள் இருக்கும், அதாவது குறைந்த அளவு பாதிப்பாக இந்த பரந்தூரை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்றது தான் எல்லாரோட வாதமாக இருக்குது. யாருக்கு பாதிப்பு யாருக்கு சாதகம்ன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். பாதிப்பு மக்களுக்கு, சாதகம் இதை கட்டியாலும் அரசாங்கத்துக்கு. இப்போது இந்த வளர்ச்சி திட்டம் அது இதுன்னெலாம் சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, சென்ற முறை நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது இதே வளர்ச்சி திட்டம் 8 வழி சாலைக்கு இல்லையா, காட்டுப்பள்ளி துறைமுகத்துக்கு இல்லையா, அப்போல்லாம் எதிர்த்தீங்க. எதுவுமே வாய் திறக்காமல் எது கண்ணு மூடித்தனமாக எதிர்த்தீங்க. யாராவது ஒருத்தர் வாசலில் 4 பேர் நின்று போராட்டம் பண்ணாலும் உடனே இப்போ அதுக்கு ஆதரவு கொடுத்தீங்க. அப்படிப்பட்டவங்க இப்போ எதுக்கு வந்து இது வளர்ச்சி திட்டம், இதை வந்து நீங்கள் பாதிப்பக்கூடாது, போகக்கூடாது, வரக்கூடாது அப்படின்ட்டு எடுக்கிறீங்க? என்ன காரணம்? முதல்ல இன்னொன்று, அதில் இருக்கிற விஷயம் என்னன்றதை கொஞ்சம் தெளிவுபடுத்திப்போம். இப்போ நீங்கள் சொல்லும்போது அது 25 ஏக்கர் 35 ஏக்கர் தான் கம்மி, 25% கம்மி, 1க்கு 7% கொடுக்குறோம், வாங்கிக்கலாம் அப்படின்னு நம்ம மோகன் சார் சொன்னார். நான் சொல்கிறேன், நாளைக்கு ஒரு திட்டம் கொண்டு வருவோம். ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆகுது, சித்தரஞ்சன் சாலை மேலே ஒரு ஃப்ளைஓவர் போட்டால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு 1க்கு 15 கொடுக்குறேன்.
வாங்கிப்பீங்களா சொல்லுங்க? அவர் கேட்டார், அவருக்கு அண்ணனை கேட்கிறேன், சித்திரஞ்சன் சாலை மேலே 1க்கு 15 கொடுக்குறோம், அப்போ வாங்கிப்பார் அவரு? ஒரு ஃப்ளைஓவர் வரணும், ஏன்னா பயங்கர, நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த அந்த கார்னரில், அந்த தேனாம்பேட்டை கார்னரில் பயங்கர இதுவாகுது. டைவர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சித்திரஞ்சன் சாலை மேலே போச்சுன்னா கரெக்டாக இருக்கும், நம்ம கொடுக்குறோம். 1க்கு 15 கொடுத்தா அவருக்கு ஓகே? அப்போ அவருக்கு என்னண்ணா ஓகே அண்ணா? இல்லை நீங்கள் அசால்ட்டாக சொல்கிறீங்க 1க்கு 7 கொடுக்குறோமே, இதுக்கு என்ன அப்படின்றீங்க. வாழ்க்கை அழிச்சு வாழ்வாதாரத்தை இது பண்ணி கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அவங்க உங்ககிட்ட பணம் கேட்கல, அவன் கேட்கறது என்னன்னா என்னோட வாழ்வாதாரம் எனக்கு இப்படி. ரெண்டாவது தாண்டி அங்க 32 ஏரிகள் இருக்கு சார், 14 கால்வாய்கள் இருக்கு. எப்படி 32 ஏரிகளை அழிச்சிட்டு நீங்க அது மேல வந்து ஒரு இதை கட்ட போறீங்க? தெளிவா அவர் சொன்னார், நாங்கள் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் அல்ல, இந்த இடத்துல வேணான்னு சொன்னார். நான் ஒரே ஒன்று தான் கேட்கிறேன், சொல்லுங்கன்னு கேட்கறாங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். அது வந்து யாரோட வேலை தெரியுமா? ஆல்டர்னேட் கொடுப்போம், 26 நாங்கள் ஆல்டர்னேட் கொடுக்குறோம். இப்போ உங்களோட வேலை அதுதான், அதுதான் உங்களை மக்கள் உட்காந்து வச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் ஆல்டர்னேட்டிவ், இப்போ நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு போயிடுங்க, எங்களால் செய்ய முடியலன்ட்டுன்னு. எலெக்ஷன் வரட்டும், நாங்கள் ஜெயிச்சு நாங்கள் ஆல்டர்னேட்டிவ் கொடுக்குறோம், எங்களுக்கு தெரியும் எப்படி கொடுக்கணும்ட்டுன்னு. ஏன் நீங்கள் அங்கேயே போய் தூங்குறீங்க? என்ன காரணம்? ஏன் நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது எல்லாத்துக்கும் எதிர்த்துட்டு இப்போ பண்ணுறீங்க? எதிர்கட்சியாக இருக்கும்போது உங்களுக்கு கட்டிங் வராது, கமிஷன் வராது, அங்கே இருக்கிற அந்த வேலைகள்லாம் செய்யும் போது உங்களுக்கு கான்ட்ராக்ட் வராது. இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எல்லாம் வரும். 32,000 கோடி தம்பி சொன்னார் இல்லையா, ஜலீல் சொன்னார் 32,000 கோடி மாற்றுங்கன்னு. நீங்கள் எங்கே 32,000 கோடி ஒரு 10% வச்சா கூட 3,200 கோடி அப்படி ஒதுக்கலாம். இதுக்கான பல வேலைகள் இருக்கு உள்ள, இதெல்லாம் ஓப்பனாவே சொல்லுவோம், எல்லாருக்குமே தெரியும். அதனால அண்ணன் யாருக்கோ இது சாதகம்னு மறைமுகமா சொல்லிட்டு போயிட்டார். இல்ல இப்போ வந்து கல அரசியல்ல முதல்ல அவர் வந்து கால் எடுத்து வைக்கும் போது இவ்வளவு நாளைக்கு வந்து எனக்கு ஒரு விஷயம் எனக்கு ஒரு விஷயம் பெரிய விஷயம் இல்ல, எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இவ்வளவு நாள் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? அவருக்கு வந்து அரசியல் என்ன பனையூர்ல உட்காந்து பண்றாரு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி ஒர்க் ஃப்ரம் பாலிடிக்ஸ், களத்துக்கு வர சொல்லுங்க, களத்துக்கு வராம இது என்ன அரசியல்னு கேட்டீங்க. இன்னைக்கு களத்துக்கு வந்து நின்னார்னா இவர் வந்து நின்னா மட்டும் மாறிட போதா? இதுல ஏதாவது ஒரு தாக்கம் ஏற்படுத்துமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டணி கட்சிகளும் சில உருட்டு ஊப்பிகள்னா உருட்டு பீப்புள்ஸ் செல்வ பெருந்தகை சொல்றாரு, விஜய் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது. நான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த உருட்டு பீப்புள்ஸ் சொல்றது உடன்பிறப்புகள்ல, இந்த ஊப்பினா உடன்பிறப்புகளா உருட்டு பீப்புள்ஸ், இவங்க சொல்றதெல்லாம் நடக்க போதா? உடனே என்ன கேள்வி? இப்ப இவ்வளவு நாள் இப்படி சொன்னீங்க, வந்தோடனே இப்படி பேசுறீங்க. அங்க இருக்கிற பிரச்சனையை எடுத்து பேசுங்க சார். ரொம்ப சிம்பிளா சொல்றேன், ஒரு கிட்டத்தட்ட 910 நாள் இது பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி போராட்டம் பண்ணியிருக்காங்க. எத்தனை மக்களுக்கு தமிழ்நாட்டிலே தெரியும் இப்படி ஒரு போராட்டம் நடக்குது வேணான்ட்டுன்னு? அதுக்கு என் வீட்டில் இருக்கிற எங்கள் அம்மாவே ஒன்று, என்னடா அதோ போராட்டம் நடக்குதுன்னு சொல்லி காட்டுறேன், எங்கள் அம்மாக்கே தெரியலையா? இன்னைக்கு ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல, உலகம் ஃபுல்லா, இந்தியா ஃபுல்லா நேஷனல் நியூஸ் இப்படி ஒரு பரந்தூர் விமானத்தில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, மக்கள் இவ்வளவு நாள் போராடி போராட்டம் ஆரம்பிச்ச நல்ல பரபரப்பா பேசப்பட்டது. அப்புறம் அப்படியே நேஷனல் நியூஸ் 35 தலைவர்கள் போனான்னு சொன்னாங்கல்ல, 35 தலைவர் போனதை லைவ் பண்ணீங்களா? அவர் வீட்ல இருந்து கிளம்பி அந்த அந்த என்ன டோல் பிளாசால இருந்தே லைவா எடுத்துட்டு போனாங்களா? நடக்கல. ரெண்டாவது வந்து சொல்லும்போது இது கவர்மெண்டே, அதாவது காவல்துறையே ஒத்துக்குது. என்ன சொல்றாங்க? ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல இருந்துச்சுன்னா பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு ப்ராப்ளம் பண்ணும் அப்படின்னு. துணை முதல்வர் போறாரு, ஒரு நாள் ஃபுல்லா பிரச்சாரம் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க, எதுக்குமே எந்த பிரச்சனையும் வரல. இப்ப உங்களுக்கு இவர் ஒரு 2 மணி நேரம் போனா பிரச்சனை வருது, கூட்டம் காதுன்னா, அப்ப இப்ப அவங்க காவல்துறையே ஒத்துக்குது, இவங்க எல்லாம் போனா விஜய் அவர்கள் மிகப்பெரிய சொல்ல வர, இவங்க எல்லாம் எங்க போனாலும் கூட்டம் வருது, எங்க கண்ட்ரோல்ல இருக்குது. ஆனா அங்க போகும்போது தலைமை வந்துட்டான், மொத்த கூட்டம் அந்த பக்கம் போகுது, எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருதுன்றத காவல்துறையே மறைமுகமாக ஒத்துக்கொள்கிறது. நீங்க வந்து ஒரு நடிகர், அவர் எங்க போனாலும் மக்கள் கூட்டவங்க, இன்னைக்கு ஒரு தலைவர் தான், அரசியல்வாதியா தான், இன்னமுமே அவர் படங்கள் ரிலீஸ் ஆக போறது, அரசியல்வாதியா இப்ப பேசிட்டு இருக்காரு சார். இல்ல கூட்டம் வருதுன்றதுனால நீங்க அவங்களுக்கு இந்த கூட்டம் இல்ல நம்ம வந்து இது மாற்ற முடியாது. நாங்களா சொன்னோம், காவல்துறை கூட்டம் வருதுன்னா அதுக்கான காரணம் ஏன் கொடுக்கல? கூட்டம் சேரும், சட்டம் ஒழுங்கு கெடும், அதனால கொடுக்கலன்னு சொல்லுது. இப்ப நான் அதே கேட்கிறேன், இதே திமுக போராடும் போது இந்த மாதிரி எதுவும் காவல்துறை சொல்லவே இல்லையே, ஏன் சொல்ல? அப்ப கூட்டம் சேரலன்னு அர்த்தம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லன்னு அர்த்தம். நீங்க துட்டு கொடுத்து கூட்டு வரும், கண்ட்ரோல்குள்ள இருக்கிறாங்க, எப்படி அட்ஜஸ்ட் வெளியில வரலன்னா இத்தனை நாள் அப்ப அனுமதி கேட்கும் போது அப்போ வெள்ள நிவாரணத்துக்கு வந்திருந்தா கூட்டம் கூடி இருக்கும், இந்த காவல்துறை அனுமதி கொடுத்திருக்குமா, அப்போ கட்டுப்பாடோட நடந்திருக்குமா? உங்களுக்கு தேவைன்னா இப்படியும் பேசுவீங்க அப்படியும் பேசுவீங்கன்ற மாதிரி தான். இவ்வளவு நாள் வரலன்னு சொன்னீங்க, வந்ததுக்கு அப்புறம் இதனால ஒண்ணும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றீங்க. உங்க உருட்டு இன்னைக்கு தமிழகத்தினுடைய மையப்புள்ளியே, அரசியலுடைய மையப்புள்ளியே தளபதி விஜய் அவர்கள் தான். அவரை நோக்கி பேசினா மட்டும்தான் இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் டைம் லைன்ல இருக்க முடியும். அதனுடைய
ஒரே நோக்கம் தான். வந்திருக்கிறாரு, வந்தவர்களுக்கு பிரம்மாண்டமாவும் எழுச்சியாவும் சிம்ம சொப்பனமாவும் இருக்கிறாரு. அதை இவங்களால எப்படி கடந்து போறதுன்னு தெரியல. அதுக்காக நண்பர் சொன்ன மாதிரி அவங்க மிகப்பெரிய ஒரு உருட்டுக்களை உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அது தமிழகத்துல இனிமே எடுபடாதுன்றது எங்களுக்கு எந்த அரசியல்வாதியும் சான்று மக்களின் பக்கம், தலைவர் அவர்களின் பக்கம் மக்கள் நிக்கிறாங்கன்றதா உண்மை. சார், திரு மோகன் சார், அதாவது இந்த மாநாடு அவர் நடத்தும் போது, விஜய் அவர்கள் மாநாடு நடத்தும் போதும் பல பிரச்சனைகள், கடைசியில் விக்கிரவாண்டியில் தான் அவருக்கு இடம் கிடைச்சது. வழக்கமாக நடத்தக்கூடிய இடங்களில் பண்ண முடியல. இன்றைக்கி ஒரு களத்துக்கு போனால் கூட ஏகப்பட்ட அவருக்கான தடைகள் இருக்குது. அப்படிங்கும் பொழுது உள்ளபடி அவங்க சொல்ற மாதிரி ஆளும் அரசு அவரை கண்டு பயப்படுகிறதா? தடைகளை உண்டு பண்றாங்க. வித்தியாசம். ஓகே ஓகே. ஸோ இது வந்து ஆளுங்கட்சி உள்ளபடியே அவங்களுடைய வளர்ச்சியை கண்டு பயப்படுறாங்களான்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இல்லை, எதிர்கட்சிகளை நாங்கள் வரவேற்கின்றோம். நியாயமான கோரிக்கையை வையுங்கள், நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கின்றோம். இப்ப கூட டங்ஸ்டன்ல நியாயமான கொள்கை வச்சாங்க, எதிர்ப்பு இருந்தது. அந்த கடைசியான இடம் தான் உங்களுக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது. இது எல்லா கட்சியும் அக்செப்ட் பண்ணுது. எந்த கட்சியை அகைன்ஸ்ட் பண்ணாங்க சொல்லுங்க? பரந்தூர் வந்து நீங்க வரவேற்கிறேன்னு சொல்றீங்க இல்லையா? ஏன் அவரை கிராமத்துக்குள்ள போக விடாம முன்னாடியே தடுத்து நிறுத்தி ஒரு சட்டத்துல பாக்க வைக்கிறீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. என்ற அடிப்படையில் தான் இதை வந்து மக்கள் போராடி கொண்டுதான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 909 days வந்து அவங்க போராடி. மோகன் சார், அவருக்கு காமேஷ் கேக்குறாங்க, நீங்க வளர்ச்சி பாதை நோக்கி பயணிக்கின்ற பொழுது எல்லாவித வசதிகளும் தேவை. ஒன்றை இழந்தால் தான் ஒன்றை பெற முடியும். நீங்க டி நகர் இருக்கு, அது ஏரி. வள்ளுவர் கோட்டம் குளம். ஆனால் இன்றைய வள்ளுவர் கோட்டம் இருக்கிறதா இல்லையா? டி நகர் மிகப்பெரிய ஒரு நகரமாக இருக்கிறதா இல்லையா? இப்படி நகரங்கள் வளர்ச்சிவதற்கு ஒன்றை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதையெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்க. அந்த வளர்ச்சி பாதை நீங்க சொல்றீங்க மோகன் சார், இண்டஸ்ட்ரியல் துறையில பயணிக்கின்ற பொழுது நாம் முதல் இடத்திலோ இரண்டாவது இடத்திலோ மூன்றாவது இடத்துல வருகின்ற பொழுது இதையெல்லாம் நாம வந்து இழந்தால் தான். நான் வந்து அவர்களுக்கு தவறாக சொல்லவில்லை. அந்த இழப்பீடுகளை அரசு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். இல்ல, இப்போ ஒரு விமான நிலையம் வருகிறதுனா அந்த சரௌண்டிங்ல பிசினஸ் வந்து டெவலப் ஆகும். அதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. அப்ப என்ன, அந்த சரௌண்டிங் பீப்புளும் அதுல பெனிஃபிட் அடைவாங்க. அதுலயும் மாற்று கருத்து இல்லை. சோ ஒரு டெவலப், ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி எந்த அடிப்படையில் இருக்கிறது? ஏதாவது ஒண்ணு விட்டு கொடுத்தால்தான் நம்ம வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்க முடியும். தமிழ்நாடு எல்லா விதத்திலும் இப்ப நீங்க இண்டஸ்ட்ரியில 3வது இடத்திற்கு இருக்குன்னு சொன்னால் விவசாயிகள் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க, நிலத்தை விட்டு கொடுத்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இப்ப கோயம்பேடு மார்க்கெட் இருக்கு பாருங்க, அந்த மார்க்கெட்ல அங்க விவசாயிகளும் இங்க ஈவன் லேண்ட் ஓனர்ஸ் அவங்க கேஸ் போட்டாங்க. லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் பிரகாரம் எங்களுக்கு 2 மடங்கு வேண்டும், எங்களுக்கு 1 மடங்கு பத்தாது என்று சொன்னார்கள். அந்த இடத்துல மெட்ரோ ரயிலும் வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்தாச்சு. இப்போ அந்த கேஸும் நிலுவையில் இருக்கு. அதனால எதுவா இருந்தாலும் போராடி வாதாடி டெவலப்மெண்ட்டுக்கு தான் பாக்குறோம். நாங்க வந்து ஒருத்தர் அநியாயத்துக்கு வந்து அவங்கள வந்து போங்க அப்படின்னு சொல்லல. அந்த அநியாயத்துக்கு போகணும்னா டெவலப் ஆகாது. ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து நாட்டுடைய வளர்ச்சி தானே, அந்த நாட்டு வளர்ச்சி தான் நம்ம பார்க்கணும். அதே சேம் டைம் வந்து அந்த மக்களும் பாதிக்க கூடாது. இப்போ அந்த இடத்துல வந்து மார்க்கெட்டிங் வேல்யூ டபுளா கொடுக்கும்போது அவங்க இன்னொரு இடத்துல அது வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் நீங்க பார்க்கணும். நீங்க விட்டு கொடுக்கணும். நாட்டுக்காக தான் சாக்ரிஃபைஸ் பண்றீங்க. நாட்டுக்காக அந்த காலத்துல எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணாங்களே. நீங்க ஒரு நிலத்தை உங்களுக்கு காசு விநியோகம் பண்ணிக்கிறோம், அதுக்கான மார்க்கெட் ரேட் தரும் தானே சொல்றாங்க. அதையும் நீங்க பார்க்கணும். பண்ணும்போது எந்த அமைச்சரும் பாதிக்கப்படல, எந்த சட்டமன்ற உறுப்பினரும் பாதிக்கப்படல, இருக்கக்கூடிய முதல்வர்கள் பாதிக்கப்படல. என் மண்ணுல மட்டும் ஏன் விவசாயிகள் தொடர்ந்து பாதிக்கப்படுறாங்கன்னு கேக்குறோம். அவர்களுக்கு போராடுறதுக்கும் உரிமை இல்ல. நாட்டுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் பாடுபடணும்னா விவசாயிகள் புதைச்சிட்டு அவங்கள புதைச்ச இடத்துலதான் நீங்க ஏரோட்ரம கொண்டு வரணும்னு நினைக்கிறது தப்புன்னு சொல்றோம். 4 இடத்துல அந்த இடம் தான் நாங்க வந்து ரொம்ப குறைவான. இல்ல திரும்பவும் என்ன சொல்றோம், வளர்ச்சி ஏரிகள் நிறைய தாராளமா பண்ணுங்க. தூத்துக்குடியில இன்னைக்கு வரைக்கும் 6 மணிக்கு மேல பிளைட் இறங்கவோ ஏறவோ முடியல. அதுக்கெல்லாம் நீங்க விரிவாக்கம் பண்ணுங்களேன். ஏன் பண்ண மாட்டீங்க? திருச்சியில இருக்கா? திருச்சியில பெரிய விமானம் வந்து இறங்க முடியாது, போக முடியாது. அத போய் பாருங்க. இருக்கிறவனை கொண்டு புதைச்சிட்டு ஏன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? 6 மணிக்கு மேல இருக்கிற பிளைட் சேவைகளே வித்துட்டீங்களா இல்லையா? ஏர் இந்தியா நிறுவனம் காணாம போச்சா இல்லையா?
அப்புறம் நீங்க இத பத்தி சரி, பேசுறீங்க. அவர் பேச இருக்கிற சேவையை வித்துட்டு அதுக்கு பதில் சொல்லட்டும். அதுக்கு சேர்த்து பதில் சொல்லுங்க. சேவையே இல்லாத ஒரு நாட்டுல இப்ப உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல எங்க போயிடுச்சு? ஒரு நிமிஷம் சொல்லுங்க மோகன். அந்த வளர்ச்சி பாதைக்காக இருக்கணும். நீங்க வளர்ச்சி பாதையே மறந்துடுங்க. வளர்ச்சி பாதை நீங்க இப்போ மகாராஷ்டிரா எடுத்துங்க. பேசும்போது கேட்காது. அவங்க எல்லாம் தியாகம் பண்ணிருக்காங்க. விவசாய நிலத்துல தியாகம் பண்ணிருக்காங்க. வீடு கட்டுற இடத்துல தியாகம் பண்ணிருக்காங்க. அதனாலதான் இண்டஸ்ட்ரியல்ல முதல் இடத்துல இருக்கு. உலக அளவிலே அவங்க முன்னேறி வருவதற்கு அடிப்படை காரணம் இதுதான். நம்ம ஒரு இதை இழந்தால்தான் உன்னுடைய பெற முடியும். கண்டிப்பா சார், தொடர்ந்து பேசலாம் மோகன் சார். வரேன், மறுபடியும் வரேன். திரு ஜலீல், ஒன்னு இழந்தாதான் பெற முடியும். நாங்க அதுக்கு முன்னாடி நீங்க குறிக்கிற ஒரு உங்க கருத்தை நீங்க பதிவு பண்ணுங்க. எனக்கு ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒன்னு இழந்தாதான் பெற முடியும்ன்றீங்க. எதிர்கட்சியா இருக்கும்போது மட்டும் எல்லாத்துக்கும் எதிர்ப்பு கொடுத்தீங்க. 8 வழிச்சாலைக்கு எதிர்த்தீங்க. அன்னைக்கு வளர்ச்சி இல்லையா? சரி, ஓகே சார். அன்னைக்கு மக்கள் தியாகம் பண்ண வேண்டாம். புரியுது, உங்க கேள்வி புரியுது. காட்டு பள்ளிக்கு எதிர்த்தீங்களே, அன்னைக்கு இது கிடையாது. அன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கும்போது மட்டும் உங்களுக்கு வளர்ச்சி இல்ல, ஆளுங்கட்சியா இருக்கும்போது தான் வளர்ச்சியா? சரி, ரைட், ஓகே சார். ஜலீல் சார், நீங்க அதாவது 8 வழிச்சாலை என்னன்னாலும் நாங்க வரவிட மாட்டோம்னாரு இன்றைக்கு இருக்கக்கூடிய முதல்வர். ஆனால் விரைவு சாலைன்னு பெயர் மாற்றம் செஞ்சு வந்துருச்சு. இப்ப பசுமை வழிச்சாலைன்னு சொல்லிட்டு விரைவு சாலைன்னு சொல்லிட்டு பேர் மாற்றம் பண்ணி வந்துருச்சு. இப்ப இது ஆதரிக்கிறாரா முதல்வர்? இப்ப அங்க எந்த விவசாய நிலங்களும் பாதிக்கப்படலையா? எந்த விவசாயிகள்ட்டையும் என் நிலத்தை எடுக்கலையா? வானத்திலே ரோடு போட்டு கொண்டு வந்துட்டீங்களா? இன்னைக்கு இந்த ஏகனாபுரத்துல நீர்நிலைகள் அழிக்கப்படுதுன்னு தொடர்ந்து எந்த இடத்துலலாம் நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கோ எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அதை மீட்டெடுக்கணும், அதுல சமரசம் இல்லாம இருக்கணும்னு சொல்லி உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டுச்சா இல்லையா? அப்ப இன்னைக்கு எத்தனை கட்டடங்களை சென்னையில இடிச்சு மீட்டு எடுத்துட்டீங்க சொல்லுங்க பாப்போம். போடக்கூடிய கோர்ட்டு போறது எல்லாத்தையும் தூக்கி குப்பை தொட்டியில தான் போட்டுறாங்க. சொல்லக்கூடிய நீதிபதிகள் சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் கிடப்புல கிடக்குது. ஆனால் அரசியல்வாதிகள் எதை நினைக்கிறார்களோ அதை மட்டும்தான் இங்க செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்பவும் சொல்றேன், வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் நாங்கள் இல்ல. மக்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிச்சு மக்களுடைய தலைமுறையும் இதையும் அழிச்சிடாதீங்க. விவசாயம்ன்றது நீங்க காசு கொடுத்த உடனே அப்படி தூக்கி போட்ட உடனே நாளைக்கு அப்படி புஷ்னு வளர்ந்துட போறது கிடையாது. அது மிகப்பெரிய ஒரு வரலாறு. இந்த வரலாறு அழிச்சு எங்களுக்கு இந்த ஏரோட்ரம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் வேணாம். சோறு இல்லாம இண்டஸ்ட்ரியல் நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் என்ன கேக்குறேன்னா, அதெல்லாம் இருக்கட்டும், இத்தனை மாநிலங்கள்ல இருக்குல்ல, இந்தியா முன்னோடியாவே இருந்துட்டு போகுது. விவசாயம்ன்றது இங்க தானே தமிழ்நாட்டுல தானே பிரதானமா நடக்குது. ஏன் அழிக்கிறீங்க? விவசாயத்தை ஊக்கப்படுத்துங்க. இருக்கக்கூடிய வெற்று நிலங்கள் எல்லாத்திலுமே விவசாயிகளை யாரோ ஒருத்தருக்கு கொடுத்து கான்ட்ராக்ட் கொடுத்து விவசாயத்தை பண்ண வைங்க. ஏன் அரசாங்கம் அதை சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க. விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வெற்றிடங்களை கொடுத்து விவசாயம் பண்ண வைங்க. விவசாயத்தை ஊக்கப்படுத்துங்க, மேம்படுத்துங்க. அதையெல்லாம் பண்ணாம இண்டஸ்ட்ரியலை மட்டும் பெருசாக்கி சோத்துக்கு என்ன சார் பண்ண போறீங்க? மாத்திரை போட்டுக்கிட்டு வாழ்ந்துடலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இண்டஸ்ட்ரியல் இங்க தேவையில்ல, விவசாயம் தான் தேவை. நீர் ஆதாரம் தான் தேவை, விவசாயி தான் தேவை. விவசாயி இந்த நாட்டினுடைய முதுகெலும்பா இருக்கிறான், புரியுதுங்களா? அது மத்திய அரசாங்கத்துக்கும் புரியாது. அதனாலதான் ஒரு அமைச்சருடைய மகன் காரை ஏத்தி அத்தனை விவசாயிகளை கொன்னா பிரதமர் ஒன்றியத்தினுடைய பிரதமர் பாக்குறதுக்கு மறுத்தாரு. இங்க அதே வேலையை தான் பாசிச உணர்வோட இன்னைக்கு ஆளக்கூடிய முதல்வர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. விவசாயத்தையும் விவசாய மக்களையும் அழிச்சு இங்க ஒரு திட்டம் மக்களுக்கு தேவையில்லைன்னு சொல்றோம். சரி, ஓகே சார். திரு வெங்கடேஷ் சார், அதாவது மத்திய அரசுமே விவசாயிகள் மேல ஒரு பாராமுகம் தான் இருக்குன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு. இப்போ இந்த வரைக்கும் இப்போ மத்திய அரசுடைய பங்கு எதுவுமே இல்லை அப்படின்றது அவங்களுடைய கருத்தா இருக்கு. முதல்ல ஒரு விஷயத்த நான் ஜலீல் சட்டை பாராட்டுறேன். இதனால ஒரு விவசாயத்தின் மேல அக்கறை இல்லாம திடீர்னு ஒரு அக்கறையை காட்டுறாங்க. தொண்டர்ல பார்த்து எனக்கு புல் அரிக்குது. அப்படியே அக்கறையை காட்டுறாங்க. எவ்வளோ விவசாயி தூக்கிட்டு சேர்த்தான். விஜய்னு ஒரு நடிகர் இப்ப விஜய் சார் நாளைக்கு மண்டபம் வச்சிருக்காரு.
திடீர் உணர்வாளர்கள் எல்லாரும் அதை சொல்லுங்க. திடீர் உணர்வாளர்களுக்கு எல்லாருக்கும் என் பதில் இருக்கு. திடீர் உணர்வாளர்கள், திடீர் பொங்கிஸ், திடீர் பொங்கிஸ், திடீர்னு பொங்குவாங்க விவசாயத்துக்கு. ஏங்க நான் சொல்றது என்னங்க, நீங்க எவ்வளவு சொத்து வாங்கியிருக்கீங்க, எவ்வளவு கல்யாண மண்டபம் கட்டிருக்கீங்க, அதெல்லாம் விவசாயம் எடுத்துட்டு வாங்க கட்டப்பட்டதா? விவசாயம் நான் சொல்றேன் உங்களுக்கு தெரியாதுங்க. நான் சொல்றேன் நான் சொல்றேன் பேச விடாத பேச பயமா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க பொங்கறத பார்த்தா உங்களுக்கு பயமா இருக்குன்னு நினைக்கிறேன். உங்க கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்றேன். உங்களுக்கு தான் பயம். இந்த கேள்விக்கு எல்லாம் என்ன பதில் சொல்ல விடுங்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். கேள்விக்கு எல்லாம் அமைச்சர் மகன் கேள்வி கேட்டதுக்கெல்லாம் முதல்ல பதில் சொல்றேன். ஆமா இல்ல சொல்லுங்க. இங்க இருங்க, விவசாய பார்த்து இவங்க பொங்கறத முதல்ல பாராட்டுறேன். ரைட்டுங்களா? இந்த போராட்டம் நேத்து இன்னைக்கு நடக்கிற போராட்டம் கிடையாது. இந்த போராட்டம் 3 வருஷமா நடந்துட்டு. சரி, அதுக்காக பேச விடுங்க சார். நீங்க பொங்காதீங்க, பயப்படாதீங்க. நான் உங்களுக்கு பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். பயப்படாதீங்க, பதில் சொல்றேன். பயப்படாதீங்க, பதில் சொல்றேன். பயப்படாதீங்க, பதில் என்கிட்ட இருக்கு. பயப்படாதீங்க. அப்ப இன்னைக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றது தமிழ்நாடு மாநிலத்துக்கு மட்டும் போடுறது கிடையாது. பட்ஜெட்ன்றது தமிழ்நாடு மக்களுக்கு மட்டும் போடுற பட்ஜெட் கிடையாது. ஒரு வருடத்துல 2.5 கோடி பேர் ஃபிளையர்ஸ் வந்து பறக்கிறான். தமிழ்நாட்டுல மீனம்பாக்கத்துல பறக்கிறான். இந்த 2.5 கோடி இன்னும் தொலைநோக்கு தோட்டத்தில் இன்னும் பெருசா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றப்ப ஒரு இடம் தேவை. இடம் தேவைன்றது மாநில அரசு தான் சொல்லுது. எங்களுக்கு விமான நிலையம் தேவைன்னு மாநில அரசு சொல்லுது. இப்ப விஜய் சார் என்ன பொத்தாம் பகல் என்ன சொல்ற போறாருன்னா, மாநில அரசு மத்திய அரசு வந்து உணர்வோடு இப்படி செயல்படுறாங்கன்னு பொத்தாம் பகமா அப்படி கடந்து போறதுனால தான் நம்ம இந்த பதில் வைக்கிறோம். மத்திய அரசினுடைய பங்குகள் என்ன இருக்கு? நீங்க இடத்தை செலக்ட் பண்ணுங்க. விவசாய நிலத்தை கையகப்படுத்துற வேலை மாநில அரசு பங்கு. இப்ப வந்து ரயில்வேக்கு 5000 கோடி நாங்க ஒதுக்கி இருக்கோம்னு சொல்றாரு வைஷ்ணவி சொல்றாரு, அஸ்வினி வைஷ்ணவி சொல்றாரு. ஆனா எங்களுக்கு நிலத்தை இதுவரைக்கும் கொடுக்கலன்றாங்க. அதே மாதிரி நிதின் கட்கரி சொல்றாரு, தேசிய நெடுஞ்சாலைக்கு நாங்க 4000 கோடி ஒதுக்கி ஃபண்ட் சும்மா தூங்குது, எங்களுக்கு நிலத்தை கையகப்படுத்தி சொல்லுன்றாரு. இப்ப 2.5 வருஷமா அங்க போராட்டம் நடந்துட்டு இருக்கு. மாற்று இல்ல. அவங்க அறவழியில போராடுறாங்க, அவங்க நிலத்துல அவங்க போராடுறாங்க. அது அரசாங்க முடிவெடுக்க போய் அதுல மாற்று இல்ல. ஆனாலும் அதுக்கான இழப்பீடு தரத்துக்கு மோகன் சார் சொன்னார் பாருங்க. இப்ப ஒரே ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு மெட்ரோ ட்ரெயின் வருது. நம்ம சிட்டியுள்ள எல்லா வீட்லயும் மெட்ரோ ட்ரெயின் வருதா? மெட்ரோ ட்ரெயின்ல சிட்டில எவ்வளவு பெரிய வீடுகள் இடிக்கப்படுதுங்க, பெரிய பெரிய பங்களாக்கள் இடிக்கப்படுதுங்க. அதுக்கான இழப்பீடு கொடுத்து இடிச்சு போயிட்டு தாங்க இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நடந்துட்டு தாங்க இருக்கு. இன்னைக்கு தேமுதிக அலுவலகம் எதுக்கு இடிக்கப்பட்டது? மண்டலம் இடிக்கப்பட்டது. விவசாயிகள் மட்டும் பாதிக்கப்படல. விவசாயிகள் மட்டும் பாதிக்கப்படல. எப்படி ஒரு கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குனா 100 பேர் பாதிக்கப்படுறானா 20 பேர் பாதிக்கப்படுறானா? அப்ப 20 பேர் பாதிக்கப்படுறப்ப அதுக்கான அப்ரூவல் கொடுக்கும். அதுவும் நிலத்தை நீங்க கையகப்படுத்தி கொடுத்தால் மட்டும்தான் மத்திய அரசு உள்ள வரும். கேள்வி பதில் சொல்லணும். இப்ப விவசாயத்தை கொண்டாங்க, விவசாய நிலத்தை ஏத்தி கொண்டாரு, அவரு ஜிபி ஏத்தி கொண்டாருன்றதுக்கு எல்லாமே வழக்குகள் இருக்கு, வழக்கு போயிட்டு இருக்கு. அதற்கான நடைமுறை போயிட்டு இல்லையா சொல்லுங்க. வழக்கு இருக்குது. மூன்றரை வருஷமா தூங்கிட்டு இருந்த கட்சி திடீர்னு இன்னைக்கு பொங்கிட்டு வருது பாருங்க. அதுவே எனக்கு ஆச்சரியமா படுது. எதுக்கு நீங்க போய் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு போய் நின்னீங்க? எதுக்கு அனிதா வீட்டுல போய் நடு ரோட்ல உட்கார்ந்து அழுதுட்டு எதுக்கு அழுதுங்க? நீங்க இருக்கா இல்லையா? 3 வருஷமா போராட்டம் இல்லையா? அப்ப தூத்துக்குடி சம்பவத்துக்கு எதுக்கு போனீங்க? எல்லாத்துக்கும் போய் இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையம் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பரந்தூர் விமான நிலையம் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. தொலைநோக்கு திட்டம் கேட்டலங்க. எங்க மாநிலத்தில் தெளிவா சொல்றாரு, எந்த இடம் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. இதுவரை அதுல இருந்து வாய் வருதா கேட்டா அதிகாரிகள் சொல்லணும். அப்புறம் எதுக்கு அதை பத்தி சொல்ற? அதிகாரி சொல்ற, நீங்க எதுக்கு அதை பத்தி சொல்ற? ஒண்ணுமே இல்ல. மொட்டையா வந்துட்டு இது மாத்தணும்,
அதை மாத்திர முடியுமா? சரி, ஓகே. வேற என்ன சொல்லுவாங்க? வேற என்னங்க சொல்லுவாங்க? உங்களுக்கு நாங்க இங்க தான் எங்களுக்கு திருப்பியும் சொல்றோம், நீங்க என்ன சொன்னாலும் சரி, விவசாயிகள் மீது அக்கறை இல்லாதது. என்னால முடியல. தமிழக வெற்றி கழகத்தோட விவசாயத்தை பார்த்து என்னால முடியல, சத்தியமா முடியல. 3 வருஷமா தூக்கிட்டு திடீர்னு முடிச்சிட்டு வந்து விவசாயம் பாதிக்கப்படுறான், விவசாயம் பாதிக்கப்படுறாங்க, என்னால முடியல, சத்தியமா முடியல. விவசாயி வந்து டெல்லியில போறாங்க, கார் எடுத்து ஏத்தி கொண்டு எல்லாத்துக்கும் வழக்குகள் இருக்குங்க. அரசியல்வாதிகளுக்கோ தெரியாதா? இதை செலக்ட் பண்ணி பேட்டி கொடுக்கறதோட நடிக்க போனா இன்னும் சூப்பரா அவருடைய தலைவர் இந்த தலைவர் நண்பர் தான். விஜய் சார் நெருங்கிய நட்புறத்தில் தான் இருக்காரு. அவர் கூட தான் பிரயாணம் பண்ணிருக்காரு. நடிப்பு எனக்கு வரும், ஆனா காமேஷ் போய் உருட்ட வராது. எங்க வேலை மறுபடியும் சொல்றேன், பொங்கறது தப்பு இல்ல. நான் முடிச்சிடறேன், சொல்லுங்க. பொங்கறது கூட தப்பு இல்ல. ஏன் தெரியுமா? ஒருத்தன் பொங்குவான், அந்த உரிமைக்கும் அந்த உணர்வு பார்த்து பொங்குவான். ஆனா இவங்க போடுவாங்க பாரு ஒண்ணு, ஒரு விவசாயி வந்து உட்கார்ந்து இருப்பான் 2 வருஷமா, மோடின்ற ஒரு பிரைம் மினிஸ்டர் கேட்கும்போது பயங்கரமா பேசுவாரு எல்லா இடத்துலயும். ஆனா போயிட்டு ஒரு மனிதாபிமானத்தை கூட பார்க்க மாட்டார். ஒரு மனிதாபிமானத்தை கூட பார்க்க மாட்டார். இவங்க பேசுறதுக்கு அவங்க எல்லாமே சொல்றாங்க 25% என்னன்னு. நீ இந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கா அந்த செலக்ட் பண்ணும்பொழுது அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் இதெல்லாம் நீங்க சொன்ன இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியாதா? அப்ப அவங்க செலக்ட் பண்ணிருக்காங்கன்னா ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்க போய் தானே இந்த பரந்துரை. சார் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். என் வீட்டு பக்கத்தில் இருக்குது, இப்போ இருக்கிற ஏரி குளங்கள்லாம் இருக்குது இல்லையா, சென்னையில் இருக்கிறது எல்லாமே ஆக்கிரமிக்கப்பட்டுச்சு போட்டுச்சுன்னு. அப்போ அந்த அதிகாரிகள் எங்கே போனாங்க? அப்போல்லாம் இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இந்த இஷ்யூஸ்லாம் வராதா? வேளச்சேரி ஏரி இப்போ என் வீட்டிலேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தான். வேளச்சேரி ஏரி 285 ஏக்கர். இன்றைக்கி வந்து எவ்வளோ இருக்குது? வெறும் 55 ஏக்கர் தான் இருக்குது. 265 55 ஏக்கர் இருக்குது. 210 ஏக்கர் இல்லை. எங்கே போனீங்க உங்கள் அதிகாரிகள்லாம்? என்ன பண்ணீங்க? இன்னைக்கு வந்து கோர்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? நீர்நிலைகள் மேல் தாஜ்மஹாலே இருந்தாலும் எடுக்கணும்னு சொன்ன உடனே அங்க இருக்கிற வீட்டு எல்லாத்தையும் எடுக்கிறீங்க, போயிட்டு நோட்டீஸ் கொடுத்துருக்கீங்க. 2000 வீடுக்கு மேல இருக்காங்க, ரோடு போட்டிருக்கீங்க, எலக்ட்ரிசிட்டி கொடுத்துருக்கீங்க. அவனுக்கு வந்து பட்டா மட்டும் இல்ல, பாக்கி எல்லாமே இருக்கு. பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க வீடு கட்டுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து டிரைனேஜ் கொடுத்துருக்கீங்க, எல்லாமே அவனுக்கு இருக்கு. அப்ப எங்க போனீங்க இந்த அதிகாரிங்கெல்லாம்? அதிகாரி என்பவர்கள் யாருன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், வர இருக்கிற இந்த ஊழல் அரசியல்வாதிகளுக்கு எதுல கமிஷன் அடிக்கலாம், என்ன திட்டம் போட்டா எவ்வளவு அமௌண்ட் வரும்னு சொல்லி கொடுக்கிற ஒரு அதிகாரி தான். நேர்மையான அதிகாரிகள் இல்ல. அப்ப இது எல்லாத்தையுமே நிறுத்தி இருக்கணும்ல, ஏன் பண்ணீங்க? யார் கொடுத்தா உங்களுக்கு? இன்னைக்கு இந்த 2000 வீடு எடுக்க சொல்றீங்க வந்து அசால்ட்டா. சார் உங்களை மாதிரி கொள்ளடிச்சு 50 வீடு 100 வீடு வச்சிருக்கல சார். அவன் கஷ்டப்பட்டு ஒரே ஒரு வீடு உழைச்சு சம்பாதிச்சு வச்சிருக்கான். அந்த வழி என்னன்னு எங்களுக்கு தெரியும், புரியுதா? உங்களை மாதிரி வந்து கமிஷன் வாங்கிட்டு இங்க ஒரு வீடு அங்க ஒரு வீடு சொல்லும்போது வந்து இப்போ கல அரசியல் அப்படின்னு வரும்பொழுது இன்னைக்கு எது ஒரு சென்சிட்டிவான ஒரு இஷ்யூவா இருக்குன்றதை பார்த்து அவர் வராரா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் தான். பொதுவா இவ்வளவு நாள் வரல, இன்னைக்கு திடீர்னு வரதுக்கான காரணமா என்ன? சார் நாங்க முட்டாங்க சார், நான் ஒத்துக்கிறேன் சார். நாங்கெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டாரு. உங்க ஆட்கள் ஆக்ஸ்போர்ட்ல போய் படிச்சுட்டு வந்திருக்காருல, திட்டத்தை எடுத்து வைக்க சொல்லுங்க, இங்க விட இது பெட்டரா இருக்கும்னு. நான் வெறும் பரந்தூருக்கு மட்டும் சொல்ல, பல திட்டங்களுக்கு டெய்லி அறிக்கை கொடுத்துனே இருக்காரு. அறிக்கை தலைவர், அறிக்கை கட்சி, வீடியோ கட்சி எடுத்து கொடுக்க சொல்லுங்க. தமிழ்நாட்டுல இருந்து கிரீன்ஃபீல்ட் வேணும்னு. அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்றாருன்னா அவர் அதுக்கு தகுதியானதா இருக்கணும். நாங்க இந்த பிரச்சனைக்கு இவ்வளவு திட்டங்கள் கொடுத்திருக்கோம், இந்த மாற்று கொடுத்திருக்கோம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிருக்காங்களா? வெறும் கம்ப்ளைண்ட் தான். அண்ணாமலை அவர்களே யாரா வேணாலும் இருக்கட்டும், நான் யார அவர்தான் ஆக்ஸ்போர்ட்ல படிச்சாரு, அவரை தான் சொல்ல முடியும். இல்ல நீங்க மாற்று திட்டம் கொடுங்க, மாற்று திட்டம் கொடுங்கன்னு கேக்குறீங்களா? இவரு தான் கேக்குறீங்க. பரந்தூர் வேணாம்னு சொல்றீங்க, நாங்க பரந்தூர் வேணாம்னு அவருக்கு தெளிவான விளக்கம் கொடுத்திருக்காரு. தமிழக அரசு கிட்ட சொல்லுங்க, தமிழக அரசு கிட்ட நீங்க சொல்லுங்க. ஆப்ஷன் கொடுக்கிற வரைக்கும், 2 ஆப்ஷன் கொடுக்கிற வரைக்கும் ஒரு பரந்தூர் அதுல இருந்தது. அந்த அந்த இது பண்ண பரிந்துரை பண்ணும்போது என்ன கேள்வி கேக்குறீங்க? அதனால மத்திய அரசு சொல்றீங்கல்ல, சரி நாங்க போங்கறோம், எங்களுக்கு உணர்ச்சி வசப்படுறோம், எல்லாம் ஒத்துக்கிறேன். நீங்க அதி புத்திசாலிகள், உங்க அளவுக்கு எங்களுக்கு புத்திசாலித்தனம் இல்லன்னே நான் சொல்றேன். எங்களுக்கு ஆப்ஷன் கொடுங்க. நான் ரொம்ப புரியாம பேசுறாரு. மத்திய அரசு வேலை வந்து ஆப்ஷன் வேலை இல்ல, மத்திய அரசு வேலை தமிழக வெற்றி கழகமே நாளைக்கு ஆட்சிக்கு வந்தாலும் மத்திய அரசு கிட்ட இடம் தான் கொடுக்க முடியும். அவர் அக்செப்ட் தான பண்றாரு. திடீர்னு பொங்குனீங்களே, அதான் என்னால முடியல. திடீர்னு ஒரு நைட் வந்துட்டு நான் வந்து பரந்தூர் விமான நிலையத்துக்காக போராடுறேன்னு பொங்குறீங்களே, அதான் என்னால தாங்க முடியல. 3 வருஷமா தூங்கினீங்களே, திடீர்னு முடிப்பு வருது.
அனிதா வீட்டுல போய் உட்கார்றீங்களே, இப்ப அப்ப தூங்கிட்டீங்களே. தூத்துக்குடி வீட்டுல போய் உட்கார்ந்தீங்களே, அப்ப தூங்கிட்டீங்களே. இப்ப திடீர்னு வரீங்களா? நான் கேட்கறது விவசாய போராட்டம். எங்களுடைய மாநில தலைவரை பத்தி அவர் முன்வைக்கிறப்ப நாம் எங்களுடைய ரோல் எதுவுமே இல்லைன்னு நீங்க ஒரே பதிவு சொல்ல காமேஸ்வர் நீங்க அனுமதிக்கணும். பரந்தூர் மாநில ஆலைக்கு தமிழக வெற்றி கழகமே ஆட்சிக்கு வந்தாலும் மத்திய அரசு கிட்ட இந்த இடத்துல தான் நாங்க அமைக்க போறோம் சொல்றத அப்ரூவ் பண்றதா மத்திய அரசுடைய பணி. நீங்க கத்துறீங்க, நான் கத்துறேன், இவர் சொல்றது பதில் சொல்றேன். நீங்க நீங்க என்ன சொல்றீங்க? மாநில அரசு மத்திய அரசு சேர்ந்து சதி பண்ணுதுன்னு ஒரு பிட்டு போடுறாருல. மாநில அரசாங்கம் இருங்க, நாங்க சொல்ற பாருங்க, மாநில அரசாங்கம் மாற்று இடத்தை நீங்க கொடுக்கணும், விவசாயிகள் பாதிக்க கூடாது. மத்திய அரசாங்கம் கேளுங்க, வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் நாங்கள் அல்லன்னு சொல்லியிருக்கிறாருல்ல, அப்ப இங்க வரதை நாங்க வரவேற்கிறோம்ல, இந்த இடம் வேண்டாம் மாற்று பண்ணுங்கன்னு சொல்றாரு. அப்படியா? மாற்று பண்றதுக்கு உங்க தெருலன்னா 2026ல நாங்க வருவோம், மாற்றுக்கான திட்டத்தை நாங்க கொடுக்கிறோம், அன்னைக்கு நீங்க விமான நிலையம் நீங்க கொண்டு வாங்க, யார் வேண்டாம்னு சொல்றா? அவர் சொன்ன ஜலீல் சார் ஒரு இதுல தவறா பதிவிடுறாரு. மாநில அரசும் மத்திய அரசும் திட்டமிட்டு இதை பண்றாங்கன்றதா அவர் பதிவு. அதுக்குதான் எங்க மாநில தலைவர் அதற்கான விளக்கத்தையே கொடுத்திருக்காரு. எவ்வளவு கையாளுறோம் அங்க மத்திய அரசுடைய பங்குன்றத விளக்கத்தையே அதுதான் கொடுத்திருக்காங்க. இல்ல நம்ம அதை பத்தி பேச வேண்டிய வேலையே கிடையாது. திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் நடக்கிற போராட்டம் இது நமக்கு தலையிட வேண்டியதில்லை. மத்திய அரசுன்றது ஒரு அண்டர் கோட் பண்ணதுனாலதான் நம்ம விவாதம் முன்வைக்கிறோம். மக்களுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராகவும் விவசாயிகளுக்காகவும் விவசாய நிலங்கள் பறிக்கப்படுறதுக்கும் விவசாயிகள் வயிற்றுல அடிக்கிறதுக்கும் நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்கும் மக்களுக்குமான போராட்டத்துல தான் தலைவர் நிக்கிறாரு. இதுல திமுகக்கும் தாவேகாக்கும் நடக்கக்கூடிய போராட்டம் எதுவும் கிடையாது. இன்னொன்னு என்னன்னா, இங்க 32 ஏரிகள் இருக்கு, புரிஞ்சுக்கங்க. அதுதான் ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்துக்கான ஒரு விஷயம். அதுல இருந்து 13 கால்வாய்கள் கெனால்ஸா போயிட்டு அது பாலாறு அங்க எங்கன்னு சேருது. என்னோட ஒரே கேள்வி என்னன்னா, உங்க டெக்னாலஜிலாம் நிறைய இருக்கு. மவுண்ட் ரோட்ல இருந்து மீனம்பாக்கத்துக்கு கூட ஒரு டபுள் ஃபிளைஓவர் போட்டு விட்டு அது மேல கூட ஃபிளைட்டை ஓட்டலாம். உங்களால ஒரு ஏரியை உருவாக்க முடியுமா? உங்களால சேனலைஸ் பண்ணி தர முடியுமா? கொண்டு போய் இருங்க, நான் முடிச்சிடறேன். ரொம்ப முக்கியமான நான் முக்கியமான சொல்றேன். இப்ப என்னன்னா, இப்ப சென்னை இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதாவது கடல் நீரும் நிலத்தோட சென்னையோட லேண்ட் இதுவும் கிட்டத்தட்ட 2 அடி டிஃபரன்ஸ்ல இருக்கு. மும்பை மாதிரி இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா 20 அடி வித்தியாசத்துல இருக்கு. வாட்டர் சீக்கிரம் வாங்கிடும். இங்க என்ன ஆகுதுன்னா, மழை காலத்துல வாங்க மாட்டேங்குது. இப்போ நீங்க அந்த இடத்துல ஒரு விஷயம் இப்ப பண்ண போறீங்களா, 70 கிலோமீட்டர் தள்ளி தண்ணி எங்க போகும்? மழை பெஞ்சா கான்செப்ட் கடைசியில கடலுக்கு தானே போகணும். இப்ப 70 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற தண்ணி இப்படி நீங்க போட்டு அடைச்சு பண்ணீங்கன்னா அந்த தண்ணி எங்க போகும்? எங்கேயும் போகாது. அப்படியே ஸ்ரீபெரும்புதூர் சென்னை அப்படியே சுத்திக்கிட்டு ஒட்டுமொத்த வெள்ளக்காடை தான் நிக்க போகுது. போய் சென்னையில இருக்கிற மழை தண்ணியே கீழே இறங்கிறதுக்கு இவ்வளவு நாள் ஆகுது, 3 நாள் 4 நாள் ஆகுது. ஏன்னா அப்படி ஒரு மட்டத்துல இருக்கு. கிட்டத்தட்ட 2048ல 1/2 கிலோமீட்டர் உள்ள வர போதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எதுவுமே தெரியல. இன்னும் ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் இருக்காரு. ஒரு அமைச்சர் சொல்லியிருக்காரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே வர வேண்டிய திட்டம் இவ்வளவு தாமதமா பண்ணிட்டு இருக்கோம்னு. 15 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் வரணும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கெனால் சிஸ்டம் வந்துருச்சு உங்களுக்கு. அந்த லெவல்ல இருக்கு. அதனால இதை எடுத்திருக்கிற இன்னைக்கு இத தேசிய பிரச்சனையாக மாத்திய விஜய் அண்ணா கொண்டு வந்திருக்காரு. இதற்கான அழுத்தம் நிறைய இருக்கு. நான் மறுபடியும் ஒரே விஷயத்துல முடிக்கிறேன். இந்த ஒரு வருஷத்துல ஒன்னும் பெருசா நடக்க போகுது இல்ல. 26ல ஆட்சி மாறும்போது இதற்கான தெளிவான ஒரு திட்டத்தோடையும் நேர்மையாக உண்மையாக சாதிக்க முடியும், செய்ய முடியும். இந்த இடத்துல மோகன் சார், உங்களுடைய நிறைவு கருத்தை நீங்க சேர்த்து பதிவு பண்ணுங்க சார். சார், அதாவது எஜுகேஷன்ல பாத்தீங்கன்னா கர்நாடகா முதலிடத்துல இருக்கு. 97.4%, ஃபீமேல் 96.2%. 2வது இடத்துல லட்சத்தீப் இருக்கு, 3வது இடத்துல மகாராஷ்டிரா இருக்கு, 4வது இடத்துல தமிழ்நாடு இருக்கு. கிட்டத்தட்ட 80.1% எஜுகேட்டட். இங்க தலைப்பு தொடர்பா கொஞ்சம் நிறைவு கருத்துக்கு வந்துருங்க சார், நேரம் கம்மியா இருக்கு. அதுக்கு தான் சொல்ல வரேன். இப்போ விவசாய மகன் இருக்காங்க, அவனும் எஜுகேட்டட் ஆயிட்டான், அவனுக்கு வேலை வாய்ப்பு வேணும். அப்ப அவனுக்கு வேற வாய்ப்பு எங்க கொடுப்பீங்க? டெவலப்மெண்ட் இருந்தாலும் தர முடியும். அப்ப அந்த டெவலப்மெண்ட்ல நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். உங்களுக்கு இழப்பீடு என்ன? ஒரு மடங்கு பத்தாதுங்க, நீங்க கேட்கலாம். ஆல்டர்னேட் கேளுங்க, ஆல்டர்னேட் இந்த இடத்துல இருக்கு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கலாம்.
அதை விட்டு அவங்க தேர்ந்தெடுக்க 4 இடத்துல ஒரு இடத்துல கடைசியாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதனால விவசாயிகளும் மக்களும் எங்களுக்கு உறுதுணையா இருந்தாதான் இண்டஸ்ட்ரியல் மட்டும் இல்ல நம்முடைய நாட்டு வளர்ச்சிக்கு அது உறுதுணையாக இருக்கும். சரி, நன்றி நன்றி சார். திரு வெங்கடேஷ் சார், அதாவது இப்போ விஜயோடைய இந்த பயணம் அவருக்கு ஒரு எழுச்சியை தரும். நீங்கள் திருவண்ணாமலையில் சிப்காட் அமைக்கிறேன்னு சொல்லிட்டு விவசாய நிலையங்களும் ஆக்குவை பண்ணுறப்ப ஒரு விவசாயி மேலே திமுக அரசாங்கம் குண்டாஸ் போட்டுச்சு. அன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய திரு விஜய் அவர்கள் வாய் மூடி மௌனமா இருந்தார். இன்னைக்கு இருக்கிறது சொல்றேன், நான் ஏன் அப்படி சொல்றேன், நடக்கிறது நான் முன்னாடி சொன்னதா திரும்பி சொல்றேன். இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையம் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, நாளைக்கு அந்த படம் ஃபிளாப் ஆயிடும், வேற ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. தவிர இவர்களுக்கு கொள்கை கிடையாது, தொலைநோக்கு திட்டம் கிடையாது, இந்த அரசியல் எப்படி முன்னெடுக்கணும் கிடையாது. இன்னைக்கு வரையும் பிரஸ் சந்திச்சு தனக்கான விளக்கத்தை கொடுக்கறது தெரியல. இன்னைக்கு திமுக அரசாங்கம் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன், திமுக அரசாங்கம் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன்னு சொல்றதை நீங்க எப்படி ஏற்பீங்க? அவங்க சில கோரிக்கை வச்சிருக்காங்க, இப்படிதான் பர்மிஷன் தராங்க, நான் அப்படிதான் ஏத்துப்பேன், நான் மாடியில இருந்தா நான் வேன்ல இருந்தா பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்றாங்க, நாங்க ஏத்துப்போனா அப்ப திமுக சொல்றதெல்லாம் நீங்க கேட்பீங்களா? அதுதான் நீங்க அவங்க தடையை மீறி போராடுறது அரசு சொல்றேன். அவர் கருத்தை அரசாணம் நாளைக்கு ஷூட்டிங் போக முடியாது. கல்யாண மண்டபத்தில் வைக்காம நாளைக்கு ரிமாண்ட் பண்ணி 5 நாள் ரிமாண்ட் போட்டாங்கன்னா ஷூட்டிங் போக முடியாது. பட அரசியல் ரிலீஸே ஆகாது, பட அரசியல் ரிலீஸே ஆகாது, பட அரசியல் ரிலீஸே ஆகாது, பட அரசியல் ரிலீஸே ஆகாது. நன்றி சார். திமுகவோட கள்ள கூட்டணி இருக்கா? தமிழக வெற்றி கழகத்துக்கு திமுகவுக்கும் கள்ள கூட்டணி இருக்கா? கள்ள கூட்டணி 2 பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? கள்ள கூட்டணி வேணும் சொல்றேன். 2 பேருக்கு கள்ள கூட்டணி இருக்கா? நான் சொல்றேன், பிஜேபி கள்ள கூட்டணி, திமுக திமுக சொல்றது விஜய் சார் கேக்குறாரு. 2 பேருக்கு கள்ள கூட்டணி. இன்னொரு சந்தர்ப்பத்தில் இந்த பத்தி விவாதிப்போம். ஜலீல் சார், உங்களுடைய நிறைவு கருத்து. இங்க பாருங்க, தரமான இப்ப அண்ணன் சொன்னாரு, மோகன் அண்ணன் சொன்னாரு, தரமான கல்வியில அங்க அப்படி இருக்கு இங்க இருக்குன்னு எல்லாத்தையும் கொள்ள அடிச்சு ஒட்டுமொத்த கல்வி சாலைகளும் வச்சிருக்கிறது உங்க அமைச்சர்கள் தான். அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அரசியல்வாதிகள்கிட்ட தான் இருக்குது, புரியுதுங்களா? இந்த கட்சி அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் எஜுகேஷனை கரெக்டா கொடுங்க. இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப்பும் டேப்பும் கொடுக்குறீங்க, வைஃபை கொடுக்குறீங்க, எதுவுமே கொடுக்கல. மாணவர்கள் செல்வங்களுடைய வயித்துல அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதுதான் சொல்றேன், இருக்கக்கூடிய ஆசிரியர்களை நியமனம் பண்ணல. இதெல்லாம் போட்டு அரசு கல்வியை நீங்க ஊக்கப்படுத்தாம எங்களை போட்டு கொன்னு சாவடிச்சு இன்னும் கடைநிலை ஊழியனா தான் வச்சிருக்கீங்க. இதுக்கு அரசாங்கம் வெட்கப்பட்டு தலை குனியணும். இப்ப அண்ணன் சொன்னார்ல, இவங்க பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்க. நண்பர் வெங்கடேஷ் அவர்கள் சொன்னாரு, தாவேகாக்கு என்ன இருக்கு? இவங்க மிகப்பெரிய வரலாறு இருக்கு, இவங்க மிகப்பெரிய ஸ்ட்ரக்சர்ல இருக்காங்க. 40 தொகுதியிலும் இல்ல, ஒரு 20 சீட்டு ஜெயிச்சிட்டாங்க. 234 கூட்டணி வச்சு ஒரு 150 சீட்டை ஜெயிச்சிட்டாங்க. எதுக்குமே வழி இல்லாம 2 திராவிட கட்சி எல்லாம் மாறி மாறி நீங்க அவங்க மேல சவாரி பண்ணி தான் இருக்கிற 5 சீட்டை கொண்டு வந்திருக்கீங்க. அதனால 2026 நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி அமையும். பரந்தூர் மக்களுக்கு நிச்சயமாக ஒரு விடிவு காலம் பிறக்கும். நன்றி நன்றி. நம்முடன் விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.